இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். பாருங்கள், இந்த யோசேப்பு தகப்பனாருக்கு ஒரு செல்ல பிள்ளையாக என்ன செஞ்சான், காணப்பட்டான். ஏன்னா அவர் முதிர் வயதில் அவன் பிறந்தனால அவர் என்ன செஞ்சார், நேசித்தார். எப்போதுமே தகப்பனோடய அவன் என்ன செஞ்சான், ஒரு செல்ல பிள்ளையாக என்ன செஞ்சான், இருந்தான். அவனுக்கு நிறைய அன்னைமார் 10 பேர் இருந்தாங்க. அப்போ அவங்க ஆடுகளெல்லாம் மேய்க்க வனாந்தரத்துக்கு போவாங்க. அப்படி போகும்போது அவங்க துன்மார்க்கமான காரியத்தை செய்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாங்க. அதை அவன் ஒருவேளை யோசேப்பு அவங்களோட ஆடு மேய்த்தாலும் கூட, அவங்களோட இருந்தாலும் அந்த காரியத்துக்கு அவன் உடன்படலை. இது தவறான காரியம் அப்படின்னு சொல்லி அவன் அவங்களோட சேர்ந்து அதை என்ன செய்யலை. ஆனால் அந்த துன்மார்க்கத்தை தன்னுடைய தகப்பனிடத்தில் என்ன செய்வானா, சொல்லுவானா. இது நிமித்தம் அவனை பகைத்தாங்க. அது மட்டும் இல்லை, தகப்பனார் இவனை நேசித்தது நிமித்தமும் அவனை என்ன செஞ்சாங்க, பகைத்தாங்க. அவன் ஒரு சொப்பனை கண்டு சொன்னது நிமித்தம் இன்னும் அதிகமாக அவன் மேலே பொறாமைப்பட்டு அவனை என்ன செஞ்சாங்க, ரொம்பவும் பகைத்தார்கள். உடன் பிறந்தவர்கள் தான் அவர்கள். துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த துன்மார்க்கத்தின் நிமித்தம் ஒரு கூட பிறந்த ஒரு சகோதரனை என்ன செஞ்சாங்க, பகைக்கிறவங்களா காணப்பட்டாங்கன்னு வேதத்தில் என்ன செஞ்சுருக்கு, சொல்லப்பட்டிருக்குது. இந்த யோசேப்பு கண்ட சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்ப்போன்னு சொல்லி ஒரு நாள் அவங்கள யோசேப்பு பார்க்க போகும்போது இந்த சொப்பனக்காரன் வாரான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அவனை தூரத்தில் வரும்போதே அவங்க ஒரு பிளான் பண்ணாங்க. இன்றைக்கி அவனை என்ன செஞ்சிடும், இந்த குழியில் தூக்கி போட்டுருன்னு சொல்லி அவன்கிட்ட உள்ள ஆகாரத்தெல்லாம் வாங்கிட்டு குழியில் தூக்கி போட்டாங்க. அப்புறம் குழியிலேருந்து எடுத்து இஸ்மவேலர் இடத்துல என்ன செஞ்சாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போட்டாங்க. விற்று போட்டது மாத்திரம் இல்லை, தகப்பனார் இடத்துல போய் என்ன செஞ்சாங்க, அவனை ஏதோ ஒரு மிருகம் அடித்து கொண்டு போட்டதுன்னு சொல்லி அவனுடைய ட்ரெஸ்ஸை கொண்டு அதை என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு காட்டிட்டாங்க. அப்போ தகப்பனார் இடத்துல போய் சொல்கிறாங்க. தகப்பனாருடைய உள்ள எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம், அந்த வேதனையை அவங்க பார்த்துருப்பாங்க. பார்த்தும் மன கடினத்தோடு அவங்க என்ன செஞ்சாங்க, காணப்பட்டாங்க. பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ யோசிப்பு அடிமையாக என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். பலவிதமான பாடுகளில் கஷ்டத்தில் அவன் என்ன செய்கிறான், அவனுடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது. இவங்க எது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படி செய்தாங்களோ அந்த காரியத்தை தேவன் நடக்கும்படி செய்தார். ஒரு தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாள் என்ன செய்யாது, தடைப்படாது. மனுஷர் தடுத்து பார்க்கலாம், பிசாசு தடுத்து பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் எது செய்ய நினைக்கிறாரோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும், நடக்கும். யோசேப்புடைய வாழ்க்கையில் அந்த சொப்பனை நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய சகோதரர்கள் முழு பகையாய் பகைத்து அவனுக்கு தீமையான காரியத்தை செய்தாங்க. ஆண்டவர் அந்த தீமையை கூட என்ன செஞ்சாராம், நன்மையாய் மாற்றினார்னு சொல்லி வேதத்தில் என்ன செஞ்சிருக்கு, சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 42ஆம் அதிகாரத்தில் 21, 22 அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் பஞ்சம் வந்த உடனே எகிப்து தேசத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை. எகிப்து தேசத்தில் தான் யோசேப்பு என்ன செய்கிறான், இப்போ ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் உயர்த்தப்பட்டு என்ன செய்கிறான், காணப்படுறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த அங்கே அவன் கொஞ்சம் அவங்ககிட்ட கொஞ்சம் விளையாட்டுக்காக அவனை என்ன செய்கிற மிரட்டி எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும்போது அவங்கள உண்மையாக அவங்க செய்யலை. ஆனால் அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சில காரியத்தை அவங்களோட பேசுகிறான். கடினமாக அவங்கள நடத்தும் போது அவங்களே சொல்கிறாங்க, நம்ம சகோதரனுக்கு செய்த துரோகம்தான் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமல் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லி கொண்டார்கள். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமல் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றார். பாருங்கள், அவங்க செய்த பாவத்தை அவங்களே என்ன செய்கிறாங்க, பேசிக்கொள்கிறாங்க. மற்றவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் அவங்கவுங்க செய்த தப்பி தான் அவங்களுடைய மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும்.
அது அந்த நாட்களில் உணர்ந்து அவங்க என்ன செய்கிறாங்க, பேசி கொண்டிருக்கிறாங்க. பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படும் போது 50ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க மறுபடியும் என்ன செய்கிறாங்க, இப்போ யோசேப்பை தன்னுடைய சகோதரன்னு வெளிப்படுத்திட்டான். வெளிப்படுத்தின பிறகு என்ன செய்கிறாங்க, எல்லாரும் அவன் யோசேப்போடு தான் இருக்கிறாங்க. இப்போ தகப்பனார் மரித்து போயிட்டார். அந்த சூழ்நிலையில் நீங்கள் 15, 16 அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, தகப்பனார் மரித்த உடனே ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா யோசேப்பு தான் அங்கே ஒரு பெரிய அதிகார பொறுப்பில் இருக்கிறான். உள்ள தகப்பனார் இல்லை, நம்ம பழி வாங்கிடுவானோ, நம்ம செய்த தப்புக்காக ஒரு நீதியை சரி கட்டுவானோ, நம்ம பிள்ளைங்களை கொடுமைப்படுத்துவானோ அப்படின்னு சொல்லி பயந்து திரும்பவும் அவங்க என்ன செய்கிறாங்க, அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க, ஆள்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் அவன் என்ன செய்கிறான், அழுகிறான். நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், சொல்கிறத பார்க்குறான். அப்போ அவங்க செய்த தப்பிதத்தின் நிமித்தம் அவங்களுக்குள்ள பயம் வருது. அவங்க பயப்படுறாங்க. திரும்ப திரும்ப என்ன செய்கிறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. ஒரு பாவத்தின் விளைவு இதுதான். பயத்தை ஒரு மனிதனுக்குள்ளே கொண்டு வரும், சந்தோஷத்தை கெடுத்துரும், சமாதானத்தை நம்ம இழந்து போயிடுவோம். ஒவ்வொரு சூழ்நிலையில் நமக்கு இது நிமித்தம் இப்படி நடந்துருமோன்னு சொல்லி அவனுக்குள்ளே என்ன வருது, பயம்தான் அவங்களுக்குள்ளே என்ன செஞ்சுது, அவங்க செய்த காரியம் அவங்களுக்குள்ளே என்ன செஞ்சு பயத்தை கொண்டு வந்ததை பார்க்குறோம். ஆனால் யோசேப்பு ஆண்டவருடைய பிள்ளை, அந்த காரியத்தை அவன் செய்யலை. பழி வாங்குகிற இருதயம் அவனுக்குள்ளே இல்லவே இல்லை. ஆண்டவர் எனக்கு அந்த தீமையை நன்மையாய் மாற்றினான்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்கிறத என்ன செய்கிறோம், பார்க்குறோம். பாருங்கள், அப்போ அந்த யாக்கோபுடைய பிள்ளைகள் செய்த துன்மார்க்கமான அந்த காரியம், யோசேப்புக்கு விரோதமான செய்த காரியங்கள் நிமித்தம் அவங்க தான் என்ன செஞ்சாங்க, பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய உள்ளத்தில் அவங்களே என்ன செய்கிறாங்க, தாங்க செய்த பாவத்தை நினைத்து வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. ஐயோ, நம்ம சகோதரனுக்கு விரோதமாக அப்படி செஞ்ச காரியம்தான் நமக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்களே என்ன செய்கிறாங்க, நினைக்கிறாங்க. நிறைய நேரம் நம்ம கூட நினைப்போம், நம்ம செஞ்ச பாவம் ஒருவேளை வெளியே வாயினால் சொல்ல முடியாட்டாலும், நான் செஞ்ச தப்பு தான் எனக்கு இப்படி இருக்குது, நான் செஞ்ச பாவம் தான் இன்றைக்கி என் பிள்ளைக்கு இப்படி இருக்கும், நான் செஞ்ச துன்மார்க்கமான காரியம்தான் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் காணப்படுறேனா அப்படின்னு சொல்லி எல்லாரும் உள்ளத்தில் அதை நினைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன செய்யும், கட்டாயம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கட்டாயம் என்ன செய்யும், காணப்படும். இந்த யாக்கோபுடைய பிள்ளைகள் செய்த துன்மார்க்கமான அந்த காரியங்கள் அவங்களையே என்ன செஞ்சது, அது பாதித்ததை என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்படி நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசின அந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. அதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பா. ஆண்டவரே, ஒரு சின்ன காரியத்தை கூட ஆண்டவரே சின்ன ஒரு பாவம் கூட ஆண்டவரே பெரிய விளைவை எங்களுடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வந்து விடும் ஆண்டவரே. அப்பா, அதை ஒவ்வொருவரும் நாங்கள் உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சரியாய் காணப்பட உமக்கு பிரியமாய் வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.